சென்னை நகருக்கு கல்குவாரிகளிலிருந்து குடிநீர் வழங்கும் திட்டம் தொடங்கியுள்ளது. கடும் வறட்சி காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீரின் அளவு குறைவாக உள்ளன. இதையடுத்து சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாங்காட்டை அடுத்த சிக்கராயபுரம் பகுதியில் உள்ள 22 கல்குவாரிகளிலிருந்து தண்ணீர் எடுக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து தண்ணீர் விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதனை அமைச்சர்கள் SP வேலுமணி, பெஞ்சமின் ஆகிய இருவரும் இன்று ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வேலுமணி, கல்குவாரிகளிலிருந்து நாள்தோறும் 3 கோடி லிட்டர் வீதம் 100 நாட்களுக்கு தண்ணீர் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நீரானது சுத்திகரிக்கப்பட்டு பின்னர் சென்னை நகரின் குடிநீர் தேவைக்காக அனுப்பப்படும் என்று அவர் கூறினார். கல்குவாரியில் தேங்கியிருக்கும் நீரை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட், அண்ணா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் புவி அமைப்புகள் துறை உட்பட பல துறைகளில் நிபுணர்களால் நடத்தப்பட்ட ஆய்வுகள், இந்த குடிநீர் அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் இந்த எல்லா துறைகளுக்கும் போய் டெஸ்ட் பண்ணி இந்த நிபுணர்களால் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மற்றும் சோதனைகள் மூலம் குடிநீருக்கு உகந்த நீர் என்று உறுதி செய்யப்பட்ட பின்னால் இந்த கல்குவாரியில் தேங்கியிருக்கக்கூடிய நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அருகே உள்ள சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சுத்திகரித்து சென்னை நகருக்கு குடிநீருக்கு உகந்தது என்று இந்த விநியோகம் இதிலிருந்து தொடங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.